அப்ப சவுல் சொல்றாரு சாமுவேல பார்த்து, "பாஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்" அப்படின்னோனே, சாமுவேல் சொல்றாரு, "அது என்ன ஆடு மாடு சத்தம் கேட்குது?" அப்படி இப்படின்ட்டு கோவம் வந்துருச்சு. "பலியை விட கீழ்ப்படிதல் உத்தமம் உத்தமம்" அப்படிங்கிற அந்த விஷயத்தோட நான் உங்களுக்கு ம் வாசிக்கிறேன். பாருங்க. 19வது வசனத்த பாருங்க. "இப்படி இருக்க, நீர் கர்த்தருடைய சொல்லைக் கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான்." அவ்வளவுதான். 19வது வசனத்தோட சாமுவேல் சவுல திட்டினது முடியுது. நம்ம நினைக்கிறது என்னன்னா, சாமுவேல் திட்டி முடிஞ்ச உடனேயே 20வது வசனத்துல சவுல் சாமுவேலை நோக்கி, "நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் பிளா 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 பிளா" அப்படின்னு இவர் சொல்றாருன்னு நினைக்கிறோம். அதுதான் இல்லை. உண்மை என்னன்னா, 19வது வசனம் முடியுது இல்லையா, சாமுவேல் சவுல திட்டுறாரு இல்லையா, திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. எங்க போறாரு? தண்ட வீட்டுக்கு போயிடுறாரு. கில்கால்ல இருந்து ராமாவுக்கு போயிடுறாரு. கில்கால்ல இருந்து ராமாவுக்கு போறதா இருந்தா, கில்கால்ல இருந்து அப்படியே அந்த இப்ப நம்ம இஸ்ரேல்ல ஹைவே 90 இருக்குது. ஆனா அந்த வழியால அப்படி மேல போயிட்டு எப்ராயிம் மலை இடது பக்கம் திரும்பி அப்படி மேல போனா ராமா வந்துரும். ம். அது வந்து ஒரே நாள்ல போயிரலாம். கில்கால்ல இருந்து ராமாவுக்கு ஒரே நாள்ல போயிரலாம். சரி, போயாச்சு. அப்ப சவுல் கவலைப்படுறாரு. ஐயோ எனக்கு இப்படி நடந்து போச்சே, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து இப்படி என்னைய திட்டிட்டு போயிட்டாரே அப்படின்னு. அவன் உண்மையாவே எங்களுக்கு தெரியாது எவ்வளவு நாள் அவனுக்கு ஆச்சு அப்படின்னு. ஆனா அவன் ராமாவுக்கு போறான். சவுல் ராஜா ராமாவுக்கு போறான். இப்ப சவுல் ராஜா இந்த சந்தர்ப்பத்துல நான் அவன் பேசுறத பத்தி யாரும் தப்பா நினைக்காதீங்க, சரியா? ஏன்னா இப்பதான் அதுக்கு வரைக்கும் சவுல் வந்து ரொம்ப நல்லா இருந்தார். இப்பதான் ஆண்டவர் நிராகரிச்சுட்டாரு. அப்ப நிராகரிச்ச ஒரு ஆளை தான் நான் அவன்ங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சாமுவேல் ஒரு நாள் நான் அவன் சொல்ல மாட்டேன். ஐயோ, போய் ராமாவுல சாமுவேலை சந்திச்சு தான் 20வது வசனத்துல வாரத சொல்றாரு பாருங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, "நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன்" அப்படின்ட்டு. அப்புறம் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், "கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்" அப்படி அப்படி இப்படின்ட்டு திட்டுறார். சரியா? அப்புறம் பாருங்க 24ல, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, "நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன்." மனம் திரும்புறாரு பாருங்க. மனம் திரும்பி தானே வந்திருக்கிறாரு. "நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து" கவனிங்க, "நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடே கூட திரும்பி வாரும்" என்றான். திரும்பி வாரும். இப்ப என்ன விளங்குது? இது கில்கால்ல நடக்கலன்னு இப்ப விளங்குதா இல்லையா? கில்கால்லே தான் நடக்குதா இருந்தா ஏன் திரும்பி வரும்னு சொல்லணும்? புரியுதோ? அப்ப சொல்றாரு சாமுவேல் சவுலை பார்த்து, "நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. நோ நோ நோ, வரமாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார்" என்றான். அப்பதான் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு திரும்புறார். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையை தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, "கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார்" அப்படி அப்படின்ட்டு சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இன்னும் அந்த கதை முடியல. உடனே சாமுவேல் ஆகாக கொண்டாங்கன்னு சொல்லல. ஏன்னா இது கில்கால்ல நடக்கல. சவுல் சாமுவேல்ல விட்டு போக மாட்டேங்கிறார். ராமாவுல இருந்து போக மாட்டேங்கிறார். அங்க இருந்துகிட்டு அவரு அதற்கு அவன், "நான் பாவம் செய்தேன்" கத்துறான். "நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னுடைய கூட திரும்பி வாரும்"
என்றான். கெஞ்சுறான், கத்துறான். நீங்க வாசிக்கிற வேகத்துல சம்பவம் நடக்கல. இப்படி ஒரு வசனத்துல சொன்னோன்னா அடுத்த வசனத்தை ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சாமுவேல் வரல. இவன் கத்தி புலம்பி மனம் திரும்புறத பார்த்த உடனே சாமுவேலோட மனம் இறங்குது. பாருங்க 31. அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். எங்க? இப்பதான் ராமாவில் இருந்து கில்காலுக்கு மறுபடியும் போறாங்க. சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். புரியுதா? அப்ப சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான்னா என்ன? சும்மா இப்படி தலையை குனிஞ்சு அந்த ப்ரோஸ்கூனையோ செய்யறது அதான் இல்ல. மனம் திரும்பி பலி செலுத்த வச்சு பெரிய ஒரு 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 சடங்காச்சாரம் அங்கே இருக்கு. பின்பு 32வது வசனம், பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். ஏன்? சாமுவேல் சொல்றாரு ஆகாக கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. ஆகாகிட்ட வந்து சொல்றாங்க நம்மட தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, அவரு வர சொல்றாரு அப்படின்னு. சந்தோஷமா வார ஆகாக். ஏன்? சவுலே என்னைய கொல்லல, அவருடைய சேனையே என்னைய கொல்லல. ஆஃப்டர் ஆல் இவர் ஒரு மத தலைவர் வந்திருக்கிறாராம், இவரா கொல்ல போறாரு. ஆகவே மரணத்தின் கசப்பு என்னை விட்டு நீங்கிற்று. இப்போ என்ன இருந்தாலும் நம்ம தேசத்தை அடிச்சுட்டாங்க, என்னை மிச்சம் வச்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு நல்லா ஒரு நல்ல கைதியாக வச்சுருக்காங்க, வசதிகள்லாம் கொடுத்து கைதியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நாளாண்டைக்கு என்னையும் கொன்றுவாங்க, நல்லா தெரியும். ஆனால் இப்போ இந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்திருக்கிறார். ஆகவே நான் நினைக்கல இனி எனக்கு மரணம் வரும் அப்படின்ட்டு சந்தோஷமா வரார். ஆனா 33 சாமுவேல் சொல்றாரு, உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். இதுல ஒரு பயங்கர விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். பயங்கர ஒரு விஷயம், பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு, சொல்லிக் கொடுக்க போறேன். வேணா கொஞ்சம் நிப்பாட்டிட்டு போயிட்டு நல்ல டீ ஒன்று அடிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா கொஞ்சம் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் ஒன்று எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்பதான் இன்னொரு பயங்கரமான விஷயம் நான் தொடங்க போறேன் இந்த வசனத்தோட. என்னன்னா, சாமுவேல் ஆகாக கொள்றதுக்கு போது என்ன சொல்றாரு? ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளை அற்றவள் ஆவாள். உன் தாய் அப்படின்னு சாமுவேல் யாரை பத்தி சொல்றார்? அப்ப நீங்க சொல்லலாம், என்ன சுரேஷ் அவ்வளவு தெரியலையா, தண்ட அம்மாவை பத்தி சொல்றாரு. இப்ப இவனை கொல்ல தானே போறாரு, இவனை கொன்னுட்டா இவன் அம்மாவுக்கு பிள்ளை இல்லை தானே அப்படின்னு. அந்த அந்த ஆகாகனுடைய அம்மா யாரு, ஆகாகுக்கு எத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல வர்ற அந்த தாய் ஆகாக பெற்ற தாய் இல்ல, அமலேக்கியர்களுடைய தாய். முழு அமலேக் வம்சத்தை பத்தி தான் சாமுவேல் சொல்றாரு. தீர்க்க தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. நான் இன்னைக்கு உன்னைய கொல்றேன்டா, உன்னைய மட்டும் கொல்றேன், ஆனா உன்னுடைய வம்சத்தாய் ஒருத்தி இருக்கிறாளே, அவளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அன்பானவர்களே. அந்த வம்சத்தாயினுடைய பிள்ளைகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கொன்னு ஒரு நாள் அந்த அமலேக்கியர்களின் தாய்க்கு ஒரு பிள்ளையும் இந்த பூமியில இல்லாதபடிக்கு அமலேக்கியர்கள் சங்கரிக்கப்பட்டு போவார்கள்ங்கிறது தான் இந்த இடத்துல சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம். திருப்பி அந்த வசனத்தை வாசிச்சிருவோமா? சாமுவேல் 33வது வசனம், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள். பிள்ளையற்றவள் ஆவாள். தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தில் நடக்க போறது என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே ஆகாக கொண்டுட்டார். இப்ப இந்த தீர்க்க தரிசனம், இந்த 33வது வசனத்துல இருக்கிற தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறிச்சு தெரியுமா? மொர்தெகாய் எஸ்தர் மூலமா பெர்ஷியாவில் நிறைவேறிச்சு.
இப்போ விளங்குதா உங்களுக்கு? அவங்க 2 பேரும் தான் ஆமானையும், அந்த ஆமானனுடைய மக்களாகிய 500, கிட்டத்தட்ட 500 பேர் இருந்தாங்க. ஆகாகியர்கள், அமலேக்கியர்கள் பெர்ஷியாவுல. அவ்வளவு பேரையும் கொன்னு போட்டாங்க. இது எஸ்தர் புத்தகத்துல இருக்குது. ஆகவே 1 சாமுவேல் 15:33 சூட்சுமமா சாமுவேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அமலேக்கியர்களின் தாய்க்கு பிள்ளைகளே இருக்காத ஒரு நாள் வரும் அப்படிங்கிறது நிறைவேறினது எஸ்தர் புத்தகத்துல தான். அப்படியா இருந்தா அந்த அமலேக்கியர்களின் தாய் யார், அவங்க எங்க இருந்து உருவானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதை பார்க்கறதுக்கு அதை நான் கட்டாயம் சொல்ல போறேன். உங்களுக்கு 3 சம்பவங்களை நான் காட்டிடணும். 3 சம்பவங்கள். அந்த 3 சம்பவங்கள் என்னன்னா, அமலேக்கியர்களை நம்ம பூமியில வைக்காம கொல்லணும்னு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள். இப்ப பாருங்க அன்பானவர்களே, அமலேக்கியர்கள்ங்கிறது ஒரு கானானியர்கள் கூட்டம். கானானியர்கள் அவங்க. கானானியர்கள், ஏபியர்கள், எபூசியர்கள், ஏமோரியர்கள், பெலிஸ்தியர்கள், கானானியர்கள், அமலேக்கியர்கள்னு 64 ஜாதிகள் இருந்தாங்க. 64 கானானியர்கள் கூட்டம் இருந்தாங்க. அந்த 64 கானானிய கூட்டத்துல 31 பெரிய தேசங்கள், 31 ராஜாக்கள். நீங்க யோசுவா புத்தகத்துல பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்களினுடைய பெயர் பட்டியல்கள் இருக்கும். அப்போ இத்தனை கானானிய வம்சங்கள் இருக்கத்தக்க இந்த அமலேக்கியர்களை மாத்திரம் பூமியில வைக்க கூடாதுன்னு 3 தடவை ஆண்டவர் சொன்ன கட்டளை கொடுத்த சம்பவங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு ஏற்கனவே 1 சாமுவேல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தும். 1 சாமுவேல் 15 3வது வசனத்துல சாமுவேல் சவுலுக்கு சொல்றத பாருங்க. நீ போய் அமலேக்கை மட்டங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். என்ற தெய்வமே, ஏன் இப்படி, ஏன் இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறாரு? அமலேக்கியர்கள் ரொம்ப பயங்கரமானவங்களா இருந்திருக்கணும்ல. எகிப்தியர்களை கூட இப்படி செய்ய சொல்லலையே, பாபிலோனியர்களை கூட இப்படி செய்ய சொல்லலையே, வேற யாரையும் இப்படி பண்ண சொல்லலையே. அமலேக்கியர்களை நான் ஏற்கனவே ஏதோ ஒரு பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் அந்த 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 நான் சொன்னேன் பேர் சிப்பாவுக்கும் ஆராடுக்கும் பக்கத்தில் இந்த டிம்லா, அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில், ஆராடுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு புவியியல் ஆராய்ச்சி பண்ணினாங்க இஸ்ரேலில். அப்போ அந்த இடத்துல சில ஏடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஏடுகளில் இருக்கு இந்த சில கானானியர்கள், அமலேக்கியர்கள், ஆராடியர்கள், அந்த அந்த மாதிரி சில அவங்க இந்த மிருகங்கள் கூட தெய்வங்கள்னு நம்புறவங்களாம். அப்ப அந்த மிருகங்கள் மாதிரி இருக்கிற அந்த தெய்வங்களுடைய வல்லமை தங்களுக்கு வரணுமா இருந்தா அந்த மிருகங்களோட இவங்க பாலியல் புணர்ச்சியில ஈடுபடணும். ஐயா, சிங்கம் மிருகங்களோட பெஸ்டாலிட்டி செக்ஸ்ல ஈடுபடணும். அப்படியே அந்த வல்லமை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த வம்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மிருகத்தோட புணர்ந்த கையோட தங்களுடைய பிள்ளைகளோட புணர்ச்சி பண்ணுவாங்களாம் அந்த மக்கள். ஐயோ, இதெல்லாம் பேசக்கூட அருவருப்பானது. அதனால நிறைய வியாதிகள் எல்லாம் வரும், பாலியல் ரீதியான வியாதிகள், எஸ்டிடிஸ்ன்னு சொல்லுவாங்க, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், சிஃபிலிஸ், கோனோரியா, அப்புறம் இன்னும் விடி மாதிரி. அப்போ அந்த அந்த ஏடுகளின் படி வைத்தியர்கள் அந்த ஏடுகளில் இருக்கிற சில குறிப்புகளை வச்சு வைத்தியர்கள் சொல்கிறாங்க, இந்த எய்ட்ஸ் மாதிரி நோய்கள் கூட அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்திருக்குன்ட்டு. அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு பாடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இங்கே பாருங்கள், எனக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது, ஆண்டவர் ஏன் அப்பாவி குழந்தைகளையும் பிள்ளைகளையும் மிருகங்களையும் எல்லாம் கொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா தெரியுது, அவங்களுக்குள்ளெல்லாம் அந்த அந்த கிருமிகள், அந்த தொற்று நோய் கிருமிகள் இருக்கிறனால தான் ஆண்டவர்
அது தன்னுடைய ஜனங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கொன்னாரு அப்படின்னு. அது போக இன்னொன்னு என்னன்னா, இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தெய்வங்கள். அமலேக்கியர்களுக்கு இந்த மிருகங்கள் எல்லாம் தெய்வங்கள். அப்ப அவங்க தெய்வங்களா கும்பிட்ட மிருகங்கள நம்ம கொண்டாந்து எப்படி ஆண்டவருக்கு பலி கொடுக்கறது? அல்லது நம்ம வளர்க்கறது, எதுக்காவது நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் ஆண்டவருடைய ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம். அப்ப இந்த 3 க சம்பவங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல 1 நான் காட்டிட்டேன். இன்னும் 2 பார்ப்போம். ஒண்ணு வந்து யாத்திராகமத்துல இருக்குது. யாத்திராகமம் 17, 14. யாத்திராகமம் 17, 14ல பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு, பிறகு பார்ப்போம் எதைன்னு, அந்த அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேலர்களை தாக்குறது. நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. இந்த அமலேக்கியர்கள் வந்து நமக்கு செஞ்சதை, உங்களுக்கு செஞ்சதை நீ ஒரு புக்ல எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை நான் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். தீர்க்க தரிசனம். அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்ப இந்த யாத்திராகமம் 17, 14 தீர்க்க தரிசனம் கூட எங்க நிறைவேறுச்சு? எஸ்தர் புத்தகத்துல. புரியுதா? உபாகமத்துல 25, 19 அடுத்தது. உபாகமம் 25, 19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் போது, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் அங்க உள்ள எதிரிகள்லாம் அடிச்சு நீங்க எப்படி சும்மா ரிலாக்ஸ்டா ரெஸ்டா, ஆஹா இந்த தேசத்துல நீ வாழ போறோன்னு நீங்க இளைப்பாருவீங்க தானே. அப்போ நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம்ங்கிறார். இந்த தெய்வமே யாத்திராகமத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அவங்க வந்து இங்க அடிக்கிறாங்க, இவங்க தவிர்த்துறாங்க. அதுக்கு பிறகு மோசைக்கு சொல்றாரு, அவனை அவங்கள வைக்க கூடாது, அவங்கள அழிச்சு நான் போட போறேன். இங்க உபாகமத்துல சொல்றாரு, நீங்க கானான் தேசத்தை பிடிச்சு நீங்க வாழும்போது அவங்கள வைக்க கூடாது. இப்ப ஏமோரியரை வைக்க கூடாதுன்னு சொல்லல, எபூசியர்களை வைக்க கூடாதுன்னு சொல்லல, ஏத்தியர்களை வைக்க கூடாதுன்னு சொல்லல, ஏன் அந்த கேவலம் கேட்ட பெலிஸ்தியர்களை வைக்க கூடாதுன்னு சொல்லல. ஞாபகம் இருக்கா? பெலிஸ்தியர்கள் பண்ணின அட்டகாசம் 1, 2. கோலியாத்தெல்லாம் பெலிஸ்தியன் இல்லையா? கடைசியில சவுல அந்த பெலிஸ்தியர்களோட பண்ணின யுத்தத்துல தானே யோனத்தான் எல்லாம் கில்போவால நடந்த யுத்தத்துல தானே யோனத்தான் எல்லாம் கூட செத்து பண்ணாங்க. சவுலனுடைய மரணத்தை பத்தி நான் பேசுறேன், அது வேற. ஐயோ, அந்த பெலிஸ்தியர்களை கூட இப்படி பண்ண சொல்லி சொல்லலப்பா. அம்மோனியர்கள், மோவாபியர்கள், அவங்களே இவ்வளவு கேவலமானவங்க, அவங்கள கூட இப்படி சொல்லல. அவங்களோட பழகாதனாரு, அவங்களோட பேசாதனாரு, அவங்களோட நீ வாழக்கூடாது, பெண் கொடுக்கக்கூடாது, பெண் கொள்ளக்கூடாது, இதெல்லாம் சொல்றாரு. மீதியானியர்கள், யாபீனியர்கள், எரிகோ. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஆண்டவர் அமலேக்கியர்களை சங்கரிக்கிறத பத்தி சொன்ன மாதிரி வேற யாரை பத்தி சொல்லல. அப்படி என்ன இவங்க மேல கோபம் ஆண்டவருக்கு? அப்ப நாம கொஞ்சம் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, அதையும் சொல்லிடுறேன். நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் சொல்லணும்ட்டு. என்னன்னா, ஒரு முறை ஞாபகம் இருக்கா, நீங்க பார்த்துருக்கீங்களோ தெரியல, இந்த தேவனுடைய கட்டளைகள் 613 கட்டளைகள் இருக்குன்னு நான் எதுலயோ படிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப வேதத்துல பழைய ஏற்பாட்டுல 613 கட்டளைகள் இருக்குது. அதுல செய் அப்படின்னு சொல்ற கட்டளைகள் 365 இருக்குது. அதாவது மிட்ஸ்வாட் ஆசே அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லுவாங்க. அப்புறம் 248 செய்யாதே அப்படிங்கிற கட்டளைகள், மிட்ஸ்வாட் லோட் ஆசே அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப ஏன் 365 அங்க, ஏன் 248, ஏன் 613, அதனுடைய விசேஷத்துவம் என்ன அப்படின்னு ஏதோ ஒரு செய்தியில நான் பேசியிருக்கிறேன். அது இருக்கு, யூடியூப்ல இருக்கு, எனக்கு கட்டாயம் தெரியும் இருக்குன்ட்டு. அந்த 613 கட்டளைகள்ல 598வது என்னன்னா, உபாகமம் 25:17. இப்ப வாசிச்சமே வசனம் அந்த அதுல இருக்குது, இஸ்ரவேலுக்கு அமலேக்கியர்கள் செய்ததை நினையுங்கள். மறக்க வேண்டாம், இல்ல நினையுங்கள், மறக்காது. ஆனா நீங்க நினைவுபடுத்தணும். அதனால வருஷா வருஷம்
யூதர்கள் இன்ன வரைக்கும் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு பண்ணதை நினைவு கூறுவாங்க அந்த நாள்ல. சரியா? அது 598வது கட்டளை. 599வது கட்டளை உபாகமம் 25:19 அமலேக்க நீங்க தொடச்சு போட்டுறணும், அவங்கள நீங்க முழுக்க இல்லாம ஆக்கிடணும், சங்காரம் பண்ணிடணும் அப்படிங்கிறது. 600வது கட்டளை அதே வசனத்தின் அடிப்படையில அமலேக்கியர்கள் உங்களுக்கு செஞ்ச அநியாயங்களை அட்டூழியங்களை மறக்க வேண்டாம். அப்ப பாருங்க, 613 கட்டளைகள்ல 598வது அவங்க செஞ்சதை நினை, 599வது அவங்கள இல்லாமாக்கு, 600வது அவங்க செஞ்சதை மறக்க வேண்டாம். என்னப்போ இவ்வளவு மோசமா இந்த அமலேக்கியர்கள்? சரி, இப்ப அவங்களோட அம்மாவை பத்தி பேசுவோமா? நான் சொன்னேனே 1 சாமுவேல் 15:33 சொல்றாரு, ஆகாக பார்த்து உன் தாய் பிள்ளையற்றவள் ஆவாள். அதை வச்சு யாரப்பா இந்த அமலேக்கியர்களுடைய தாய்? அதை பார்த்துருவோம். அவங்களுடைய ஆரம்பம் ஆதியாகமம் 36வது அதிகாரத்துல இருக்கு. ஆதியாகமம் 36க்கு நீங்க போனீங்கன்னா 3வது வசனத்தை பார்ப்போமா? 3வது வசனம், 1வது வசனத்தை வாசிக்கிறேனே. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. யாரு? ஏசா, யாக்கோபின் சகோதரன். அப்ப வாசிச்சுட்டே போறேன். ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தையும் ஆனாகின் குமாரத்தையுமாகிய அகோலிபாமாளையும் இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். அதிகமான கிறிஸ்தவர்கள் ஒன்று வாசிக்காம தாண்டி ஓடுறது, அல்லது வேகமா வாசிக்கிறது, வாசிச்சாலும் மனசுல வச்சுக்கிறாதது இந்த பெயர் பட்டியல்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டியலுக்குள்ளதான் இப்ப நம்ம உட்கார்ந்துட்டோம். 1வது வசனத்தை 2வது வசனத்தை திரும்பி பாருங்க. ஏசானுடைய பொண்டாட்டி யார் தெரியுமா? கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான, ஏத்தியர்கள் கொஞ்சம் நல்ல ஜனங்கத்தான், அது வேற. அந்த ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாள், அடா அடா அப்படிங்கிறதா பேர், தமிழ்லேனே ஆதாள்னு வருது. அவ ஆதாள் தான் பொண்டாட்டி. ஓகே, இப்போ 4வது வசனத்தை பாருங்க. ஆதாள் ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றாள். எலிப்பாஸ். இப்போ 12வது வசனத்துக்கு நம்ம போனோம்னா, திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரனுக்கு. இந்த தமிழ்ல இந்த பேர்களை வாசிக்கும் போது கொஞ்சம் குழப்பம் வருது. ஏன்னா அங்க எஸ்தர்ட பேர் ஹடாசா, தமிழ்ல அத்சாள்னு வருது. இங்க ஆதாள் அப்படின்னு வருது அடாக்கு. நம்ம ஆக்கள் இந்த தமிழ்ல அழகா எல்லாம் இள்ளுன்னு போட்டுருவாங்க. அப்புறம் இப்ப 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 யாரு இந்த அமலேக்கியர்களுடைய அம்மா? அமலேக்கியர்களுடைய அம்மாவினுடைய பேர் திம்னா. சரியா? 12வது வசனத்தை பாருங்க. திம்னா, சரி தமிழ்ல திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து, பொண்டாட்டி இல்ல, மனைவி இல்ல, சைட்ல ஸ்டெப்னி ஸ்பேவில் மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். உங்களுக்கு புரியுதா யாருன்ட்டு? பாருங்க, ஏசா ஆதா அப்படிங்கிற ஒரு பொம்பளைய கட்டுறாரு, கல்யாணம் கட்டுறாரு, மறுபடி கட்டுறாரு. அவங்களுக்கு எலிபாஸ் பிறக்கிறார். ஏசாவினுடைய மகன் யாரு? எலிபாஸ். எலிபாஸ்க்கு மனைவிகள் இருந்தாங்க, அது வேற. ஆனா திம்னா அப்படின்னு சொல்லி ஒரு மறுமனையாட்டி. எலிபாசுக்கும் இந்த மறுமனையாட்டிக்கும் பிறக்கிற மகன் தானா யாரு? அமலேக்கு. இப்ப இந்த திம்னா யாரு அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த திம்னா
ஒரு ஒரு பிரபு குடும்பத்தை சேர்ந்தவ. நான் அதுக்குரிய வசனத்தையும் நம்ம பார்ப்போம். 20வது வசனத்தை பார்ப்போமா கொஞ்சம்? அதே அதிகாரத்துல 20ல, அந்த தேசத்தின் குடிகளாகிய ஊரியனாகிய சேயரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு, திஷோன், எத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே கவனிங்க, இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஊரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். ஊ, இந்த பேர் கொண்டவங்க எல்லாம் யாரு? பிரபுக்கள். அந்த பிரபுல முதல்ல பாருங்க, மொத்த பிரபுட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 20வது வசனத்துல, அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனாகிய சேயரின் குமாரர் லோத்தான். அப்ப அந்த பிரபுக்கள்ல மொத பேர் யாருடையது? முதல் பிரபு யாரு? லோத்தான். இப்ப பாருங்க 22வது வசனம். லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். அது நமக்கு தேவையில்லை. லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். அதாவது லோத்தான்ங்கிறது நம்பர் 1 முதலாவது பிரபு. சேயீர் வம்சத்துல, ஏதோம் வம்சத்துல முதல் பிரபு. பிரபு அந்த பிரபுவினுடைய தங்கச்சி தான் திம்னா. அந்த திம்னா யாரையுமே முறைப்படி கல்யாணம் கட்டல. எப்படி ஒரு பிரபு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய பிரபுவினுடைய தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்காதா? ஆனா அந்த திம்னா முறைப்படி கல்யாணம் கட்டாம தன்னை விட நிறைய வயசு குறைஞ்ச ஒரு ஏலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாகி புள்ள பெறா. இப்ப உங்களுக்கு இந்த சரித்திர விரும்பிகளுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு தால்முட் தெரியும்ல? தால்முட் யஹுஷல்லா, தால்முட் பவீலி, இதெல்லாம் இருக்கு. தால்முட் இருக்குல்ல, தால்முட்னா அதுல மிஷ்னா இருக்கு, ஒரு ட்ரெடிஷன் சொல்லுவோம், வாய்வழி வந்த சரித்திரம். அந்த மிஷ்னாவுடைய விளக்கமாகிய கெமாகாவும் உள்ளடக்கமா இருக்கு. மிஷ்னா, கெமாகா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் தால்முட். அதுல அந்த கெமாகாவிலுடைய நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு பிரிவு வருது சன்ஹெட்ரின் பிரிவு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 99வது குறிப்பு. அதுல 99 பெய்ட். பெய்ட்னா ஆவண்டான்னு வைங்கள. அதுல ஒரு 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 சம்பவம் சொல்லப்படுது. இது சரித்திர சம்பவம், இது உண்மை சம்பவம், தேவனுடைய வார்த்தை இல்லை. ஐயோ, தல்முடெல்லாம் தேவனுடைய வார்த்தை இல்லை. பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேற எதுவுமே தேவனுடைய வார்த்தை இல்லை, அது வேற. ஆனா சரித்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் இருக்கிற ஒரு நேரத்துல இந்த திம்னா ஒரு வாலிப ஸ்திரீ, ஒரு 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 கன்னி பெண், கல்யாண வயசு பொண்ணு, இது அவங்க கிட்ட வருது. இப்ப நீங்க கேட்கலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்களா? ஆபிரகாம் எப்ப இருந்தாரு, யாக்கோபு எப்ப இருந்தாரு? இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் ஆதி ஆகமத்தை ஒழுங்கா வாசிச்சு பார்த்தா இவங்கெல்லாம் எவ்வளவு காலம் உயிரோட வாழ்ந்தாங்க, எப்ப செத்தாங்கன்ட்டு. ஆபிரகாம் சாகும் போது ஏசா, யாக்கோபு 2 பேருக்கும் 15 வயசு. ஏசாவும் யாக்கோபுவும் ஆபிரகாம் மடியில 15 வருஷம் உட்காந்துருந்தாங்க. ஏசா எங்க மடியில உட்காந்துருந்தான்? அவன் எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்த தான் போவான். ஆனா யாக்கோபுக்கு 15 வயசு ஆபிரகாம் இறக்கும் போது. அப்ப இந்த திம்னாங்கிற பொம்பளை ஒரு பெரிய பிரபுவினுடைய வம்சம். இவ ஆபிரகாமும், ஈசாக்கும், யாக்கோபும் இந்த 3 பேரும் இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கிட்ட வர்றான். வந்து யாக்கோபு கிட்ட கேட்கல, யாக்கோபு சின்னப்ப. ஆனா ஆபிரகாம் கிட்டையும் ஈசாக்கு கிட்டையும், பிரதானமா ஆபிரகாம் கிட்ட கேட்கிறா, நான் உங்களோட ஒருத்தியா மாறுறதுக்கு ஆசைப்படுறேன். உங்க வம்சத்துல, உங்க பரம்பரையோட, உங்களோட நான் என்னைய விரும்புறேன் அப்படின்ட்டு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கு தான் ஆபிரகாம் என்ன சொன்னாலும் ஆமா போடுவாரு. ஆபிரகாம் சொல்றாரு, முடியாது, நீ நீ ஏத்திய பொம்பளையாவே இருந்துக்கோ, நீ 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 நீயாவே இருந்துக்கோ. ஏன்னா
ஆபிரகாமுக்கு தெரியும் தண்ட சந்ததி வந்து வித்தியாசமா வரப்போகுது. தண்ட சந்ததி வித்தியாசமா வரப்போகுது. ஆகவே ஆபிரகாம் சொல்றாரு, முடியாது, உன்னைய நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு. அப்ப திம்னா மனசு உடைஞ்சு போகுது. பல தடவை முயற்சித்தும் முடியல. கடைசியில திம்னா கல்யாணமே கட்டாம வாழுது. அப்ப அது வாழும்போது இப்ப சும்மாவே அது வந்து ஆபிரகாமையும் ஈசாக்கையும் சந்திக்கும் போது யாக்கோபை விட வயசு மூத்த ஒரு பொம்பளை பிள்ளை. யாக்கோபுக்கு ஒரு 10, 12 வயசு தான் இருந்திருக்கும் அந்த நேரம். அப்பவே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பொம்பளை. அதுக்கு பிறகு யாக்கோபும் ஏசாவும் பெரிய ஆளாகி ஏசா கல்யாணம் கட்டி ஆதாங்கிற பொம்பளைய, அவங்களுக்கு எலிப்பாஸ் பிறந்து எலிப்பாஸ் பெரிய மனைவியாகி அவன் சில மனைவிமாரை எடுத்து அவன் கல்யாணம் கட்டுறான். அப்போ இந்த திம்னாவுக்கு எவ்வளவு வயசு கூட்டிக்கிட்டு போயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். அந்த எலிப்பாஸுக்கு இந்த திம்னா மறுமணியாட்டி ஆகிறான். ஏன்னா அவ 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 என்னன்னா, இங்க பாருங்க, இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நீங்க வந்து வாசிச்சு பார்க்கலாம். அந்த டால்முட் இதுல அந்த இதுல என்ன எழுதி இருக்குன்னா, திம்னா சொல்லுது, இந்த ஆபிரகாமின் வம்சத்துக்கு ஒரு வேலைக்காரியாவோ ஒரு மறுமனையாட்டியாவோ இருந்தா கூட அது ஒரு பாக்கியமான விஷயம். அப்படி புரியுதா? அப்படிதான் அது நினைக்குது. அதனாலதான் அது அப்படி இருந்துச்சு. ஒரு ஒரு எலிஃபாஸையும் திம்னாவையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, திம்னாவுக்கு நிறைய வயசு. ஆனா நான் நினைக்கிறேன் அழகாலாம் இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால எலிபாஸ் அதை மறுமனையாட்டியா ஏத்துக்கிறதுக்கு தயங்கல. ஆனா அது உண்மையில ஒரு பிரபு விட்டு தங்கச்சி. அப்போ அவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த அமலேக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, அமலேக்கு எப்படி வளர்ந்திருப்பான்? எலிபாஸுக்கு வேற அந்த உண்மையான மனைவிமாரனுடைய பிள்ளைகளும் இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா அவங்க எல்லாம் இந்த அமலேக்க ஒதுக்கி இருப்பாங்க தானே. நீ 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 நல்ல விதமா பிறந்தவன் இல்லை, நீ எலிபாசனுடைய மனைவிக்கு பிறந்தவன் இல்லை, நீ ஒரு வப்பாட்டிக்கு பிறந்தவன், நீ வந்து நீ ஒன்று இந்த குடும்பத்தில் உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே அவன் வளர்ந்துருப்பான் அமலேக்கு. சரித்திர விரும்பிகளுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் முடியும்னா இதை தேடி பார்த்து வாசிச்சு பாருங்க. தானாஜ் பை அல் யாஹூ அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய அந்த சரித்திர நூல் யால்குட் ஷிமோனியில 24வது அதிகாரத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. 268வது வாக்கியம். அமலேக்கு ஒரு நாள் தண்ட அப்பா கிட்ட, எலிஃபாஸ் கிட்ட கேட்குறானா, அப்பா இந்த உலகத்தை சுதந்திரிச்சு கொள்ள போறது யாரு அப்படின்னு. ஒரு புள்ள கேட்கும் தானே அப்பா கிட்ட ஒவ்வொரு கேள்வி, அது மாதிரி கேட்குறானா. எலிஃபாஸ் சொல்றாராம், அந்த என்னுடைய சித்தப்பாவினுடைய சந்ததி, யாக்கோபினுடைய அந்த இஸ்ரவேல் சந்ததி தான் உலகத்தை சுதந்திரிக்க போறாங்க மகனே. நீ பெருசா வந்தா என்னுடைய சித்தப்பாவினுடைய அந்த வம்சம் இருக்கு தானே, இஸ்ரவேல் வம்சம், அவங்களுக்கு கிணறு வெட்டி கொடுக்கறது, ரோட் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை நீ செய்யணும், உன்னுடைய சந்ததியும் செய்யணும் அப்படின்னு சொல்றாராம். இதை கேட்டோன்னா அமலேக்குக்கு பயங்கரமா வெறி வந்துருச்சு. அந்த 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 இஸ்ரவேல் வம்சத்தாரை குறித்து, அதாவது யாக்கோபினுடைய வம்சத்தாரை குறித்து பயங்கரமா கோபம் வந்துருச்சு அமலேக்குக்கு. ஏன் கண்டவனுக்கும் வேலைக்காரனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் அவன் வளர்றான். அப்ப அதோட தான் அவனுக்கு இஸ்ரவேலர்களை குறித்த ஒரு பயங்கர கோபம் வந்தது. அதுக்கு பிறகு 400 வருஷம் அமலேக்கியர்களை பத்தி ஒண்ணுமே இல்லை. சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே அந்த நான் சொன்ன முதல்ல நெகேவ்ல, கானான்ல, அந்த தெற்கு பிரதேசத்தில் இருக்கிற நெகேவ்ல தான் அவங்க ஒரு பெரிய தேசமா ஆகினாங்க. இப்ப எனக்கு தெரியுது உங்கள சில பேர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. ஏய் சுரேஷ், நீ எங்கட கால வார பாக்குறியா? அமலேக்கியர்கள் ஏசாமினுடைய பேரப்புள்ள விட்டு புள்ளன்னு நீ எங்களுக்கு சொல்ல வாரியா? அங்கனத்தான் தொடங்கிச்சுன்ட்டு. இல்ல, ஆபிரகாம்
லோத்த காப்பாத்திக்கிட்டு வர்ற அந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலேயே அமலேக்கியர்களை பத்தி நம்ம வாசிக்கிறோமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, நீங்க அப்படி சொல்றதா இருந்தா நம்ம ஒருக்க போயிட்டு அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 14 அதிகாரத்தில், அது இந்த நோட்டில் எழுதியிருப்பேன்னா, ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 14:7. இப்போ இன்னும் ஈசாக்கே பிறக்கல. அப்புறம் இங்க ஏசா, எலிபாஸ், அமலேக். அப்ப இந்த 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 7ஆம் வசனம் சொல்லுது, திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அத்சாத்சோன் தமாரிலே குடியிருந்த ஏமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்ப சுரேஷ், நீ சொல்றபடி ஏசாவினுடைய மகன் எலிபாஸ், எலிபாசனுடைய வப்பாட்டிக்கு பிறந்த மகன் தான் அமலேக்கு. அதோட தான் அமலேக்கியர்கள் தொடங்குனாங்கன்னா, இங்க அமலேக்கியர்னு வருதே, நீ யார ஏமாத்த பாக்குற அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை அன்பானவர்களே, ஆதியாகமத்தை எழுதுறது மோசே தானே. எவ்வளவு காலத்துக்கு பிறகு இது எழுதப்படுது. அப்ப மோசே காலத்துல மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்க. அதுல தான் லோத்து பிடிக்கப்பட்டு போனாரு. அந்த சம்பவம் நடக்கும்போது இந்த இப்ப அமலேக்கியர்கள் எல்லாம் வாழ்றாங்களே, அந்த அந்த பிரதேசத்திலையும் இப்படி நடந்ததுன்னு சொல்றதுக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கே ஒழிய, ஆதியாகமம் 14:7 அமலேக்கியர்கள் இல்லை. தயவு செய்து அதை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ அதனால தப்பா நீங்க நினைக்க கூடாது. உண்மையா அமலேக்கு தொடங்கினது யாருன்னு இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏசாவினுடைய மகன் எலிபாஸ், அதாவது ஏசாவுக்கும் ஆதாவுக்கும் பிறந்த மகன் எலிபாஸ். எலிபாசனுடைய மறுமனையாட்டி திம்னா, திம்னாவுக்கும் எலிபாஸுக்கும் பிறந்தவன் தான் இந்த அமலேக்கு. அதுக்கு பிறகு 400 வருஷங்களுக்கு பிறகு தான் அவங்கள பத்தி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம மறுபடி ஒருக்கா யாத்ராகமத்துக்கு ஓடுவோமா? அந்த நம்முடைய 17ஆம் அதிகாரம், அந்த யுத்தம், அந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை தாக்க வந்த அந்த யுத்தம், அதை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். வாசிக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு போகும்போது எத்தனையோ யுத்தங்கள் செய்ய வேண்டி வந்தது. ஏன்? மீதியான் தேசத்துக்குள்ளாக வரணும், மோவாப் தேசத்துக்குள்ளாக வரணும். ஞாபகம் இருக்கா அந்த பாலாக் பைய? அவன் ஒரு முறை, ஐயோ இந்த ஜனங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம்ப்பா, அதுக நம்ம தேசத்து பக்கத்தால் வரப்போகுது, அதுக அங்கே அவங்கள அடித்தது இவங்கள அடித்ததெல்லாம் கேள்விப்பட்டோம், நம்ம இதுகளை அடித்து நம்ம வெத்த முடியாதுடா சாமி அப்படின்னு எங்கேயோ அந்த பேயோக் மலை தொடரில் இருக்கிற அந்த பாபிலோன் பக்கம் பேயோக் மலை தொடரில் இருந்த பிலேயாம கூட்டிக்கிட்டு வந்து, நீ இவங்களை சபீடா சாமி, அப்புறம் நாங்கள் இவங்களை அடித்து வெத்தலாமான்னு பார்ப்போம் எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இப்படி ஏகப்பட்ட யுத்தங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணாங்க. அப்படி ஒண்ணுதான் இந்த அமலேக்கியர்களோட பண்ணின யுத்தம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். மற்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் இப்படி இவங்க அந்த வனாந்திரத்துல போகும்போது, வெவ்வேறு தேசங்கள் வழியால அல்லது அந்த பக்கத்தால போகும்போது அந்தந்த தேசத்தார் வந்து இவங்களோட யுத்தம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலான்னு இருக்கிறேன். திருப்பிக்கிறங்க பாப்பா, உங்களுக்கு பைபிள் இருந்துச்சுன்னா யாத்ராகமம் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கிறங்க. நம்ம வந்து 8வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இதுல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? வந்து அமலேக்கியர் வந்து, இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இஸ்ரவேலர்கள் தான் போற வழியில ஒவ்வொரு தேசத்துக்குள்ள போனோம்னா அவங்களோட சண்டை பிடிக்க வருதுன்னு பார்த்தா இங்க வேற மாதிரில இருக்குது. அமலேக்கியர் வந்து, எங்கிருந்து வந்து? நல்லா கவனிங்க, அமலேக்கியர்களுடைய தேசம் கானான்ல இருக்கு. இந்த சம்பவம் எங்க நடக்குது தெரியுமா?
இப்போ தான் செங்கடலை கடந்து இந்த பக்கம் வந்து அந்த அந்த தண்ணி இல்லாம பர்வதத்துக்கெல்லாம் மோசே அடிச்சு தண்ணி கொண்டு வந்து இப்பதான் இவங்க செங்கடலை கடந்து வந்து ஒரு சில மாசங்கள் ஆகியிருக்குது. இன்னும் இவங்க யாரோடையும் யுத்தம் பண்ணல. ஆமா, இஸ்ரவேலர்கள் இன்னும் யாரோடையுமே யுத்தம் பண்ணி இல்ல. பாவம், இப்பதான் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து பின்னால பார்வோனுடைய சேனை வந்து ஆண்டவர் அற்புத விதமா அதிலிருந்து இவங்களை பாதுகாத்து செங்கடலை பொழந்து அது கூட கொண்டாந்து மீதியானுக்குள்ள வந்து மிரியமக்கா தம்பூர் எடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடி, அப்புறம் இங்க வந்து பார்த்தா தண்ணி இல்லாம ஜனங்க முறுமுறுத்து அப்புறம் பர்வதத்துக்கு அடிச்சு தண்ணியெல்லாம் கொண்டாந்து இப்பதான் இவங்க ம், எங்க வந்திருக்கோம், இப்ப இனி எப்படி போறது என்ன பண்றதுன்ட்டு இன்னும் இவங்க கொஞ்சம் ஒரு 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 நிதானத்துக்கு வரல. இன்னும் நிதானத்துக்கு வரல. வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. யாரு? அந்த மீதியான் அந்த பிரதேசத்தை சேர்ந்த கூட்டம் கிடையாது. கானானியர் கூட்டம் ஒண்ணு, அம்மலேக்கியர்கள். அங்க இருந்து நெக்கேவ்ல இருந்து வந்திருக்காங்க ரெஃபிதீமுக்கு அடிக்கிறதுக்கு. இப்ப உங்களுக்கு இந்த இந்த புவியியல் அமைப்பு எங்கிருந்து எங்க வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாட்டி நீங்க நினைப்பீங்க இது பக்கத்து பக்கத்துல நடக்குதுன்ட்டு. இல்லைங்க, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னைக்கு இந்த இஸ்ரவேலர்கள் கோஷானை விட்டு புறப்பட்டாங்களோ எகிப்துல, அன்னைக்கே இவங்க நெகேவ்ல இருந்து புறப்பட்டாங்க இங்க வரதுக்கு. என்ன சங்கதினா, திம்னாலுக்கு இந்த அமலேக் பிறந்தான்ல, அந்த அமலேக் பையன் என்னைக்கு அவங்க அப்பா கிட்ட கேட்டு அப்பா அந்த கதையை சொன்னார், முதல்ல சொன்னேன், நீ அவங்களுக்கு கிணறு வெட்டணும் ரோடு போடணும்ட்டு, உனக்கு வெறித்தனமான கோபம். அன்னையில இருந்தே இந்த யாக்கோபின் வம்சத்தை அழிக்கணும்னு இந்த அமலேக்கும் அதுக்கு பிறகு வந்து அவனுடைய சந்ததியாரும் கங்கணம் கட்டிக்கிட்டாங்க. அப்ப இப்ப அவங்க கடந்த 400 வருஷமா நெகேவ்ல வாழ்றாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான தேசம். இப்போ அந்த தேசம் இவ்வளவு நாள் இஸ்ரவேலர்களை தாக்குறதுக்கு முயற்சிக்கல. 2 காரணம். என்ன அந்த 2 காரணமும்? அந்த 400 வருஷமும் இஸ்ரவேலர்கள் எகிப்துல அடிமையில இருக்கிறாங்க. அப்ப அடிமைகளா இருக்கிறவங்களை நம்ம போய் அடிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஏன் அடிக்கணுமா? அவன் அடிமையா தானே இருக்கிறான். அவனை கொல்றதை விட சந்தோஷம் அவன் இருக்கிற நிலைமையை பார்க்க. அமலேக்கியர்கள் பெரிய ஒரு தேசமாகி அவங்க தான் ஹை லெவல்ல டாப் லெவல்ல இருக்கிறாங்க. அப்ப அமலேக்கியர்களுக்கு இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுது. அடிமைகளா இருக்கிறாங்களாம். யாருக்கு? அந்த எகிப்தியர்களுக்கு. இருந்துட்டு போட்டும். 2வது, அப்படியே அவங்க தீர்மானிச்சாலும் இல்ல நாங்க இஸ்ரவேலர்களை அடிக்கணும்ட்டு எகிப்துக்குள்ள வந்து தானே அடிக்கணும். அப்ப எகிப்தியர்கள் தங்கட தேசத்துல அடிமைகளா இருக்கிற இஸ்ரவேலர்களை எவனாவது வந்து அடிக்க விடுவாங்களா? இல்ல. ஏன்? எகிப்தியர்களுக்கு நஷ்டம். எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேலர்களை வச்சுதான் அவங்க பட்டணங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அரமசீஸுங்கிற பட்டணம், இன்னும் நிறைய இடங்கள் கட்டிக்கிட்டு அவங்க இலவசமா வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அடிமைகள் தானே. அப்ப இப்படி எங்களுக்கு இலவசமா வேலை செஞ்சு கொடுக்குறவங்கள எவனோ வந்து அடிச்சு கடைசியில் நமக்கு வேலைக்கு ஆள் இல்லாம பண்ணிடுவாங்க. அப்ப அப்ப முடியாது. அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை கை வைக்க எகிப்து விடாது. அன்புனால இல்ல, இவங்க கிட்டால வேலை வாங்கணுங்கிறதுனால. ஆகவே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை தாக்குறதை பத்தி நினைக்கவே இல்லை 400 வருஷமா. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஆனா திடீர்னு இப்ப கேள்விப்படுறாங்க அந்த இஸ்ரவேலர்களை எகிப்தை விட்டு வெளியே வர போறாங்களாம். எங்க போறாங்களாம் தெரியல. ஆனா வர போறாங்களா வெளியே? எந்த பக்கமா வர போறாங்க? இந்த பக்கமா, கிழக்கு பக்கமா தானே வர போறாங்க. சரி, என்ன பண்ணுவோம்? நம்ம இங்க இருந்து பெரிய ராணுவத்தை எடுத்துக்கிட்டு போவோம் எகிப்தை நோக்கி. அப்ப ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள சந்திப்போம்ல, போட்டு தள்ளிடுவோம். இப்ப புது ட்ரெண்ட் தமிழ்ல என்னன்னா செஞ்சிருவோம் அப்படின்னு நெகேவ்ல இருந்து இவங்க கோஷான்ல இருந்து புறப்படும் போதே அவங்க நெகேவ்ல இருந்து புறப்பட்டு வர்றாங்க.
இவங்க வந்து ரெஃபிதீம்ங்கிற இடத்துல, தமிழ்ல ரெவிதீம் இருக்கும்போது அமலேக்கியர்கள் யுத்தம் பண்றாங்க. பாவம் இந்த இஸ்ரவேலர்கள் யுத்தமே பண்ணது இல்ல. மோசே பாருங்க என்ன செய்றாரு, வாசிப்போம் வாசிப்போம். இப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு பாருங்க. மொத்த யுத்தம் இஸ்ரவேலர்களுடைய மொத்த யுத்தம், இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்துல வந்த மொத்த யுத்தம். 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். ஏன்னா இப்ப யோசுவாவை இவர் தைரியப்படுத்தணும். ஆ, யோசுவாவும் யுத்தம் பண்ணதில்லை, இந்த மக்களும் யுத்தம் பண்ணதில்லை. ஆனா ஒரு 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 மனோ தத்துவ அஹ், ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, தொழில்நுட்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாரு. சைக்காலஜிக்கல் டெக்னாலஜி, சைக்காலஜிக்கல் டெக்னிக். என்ன தெரியுமா, இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு நான் மேல ஒரு மலையில நிக்கிறேன். ஏன்னா இந்த கோலை வச்சு தானே 10 வாதைகள் வந்தது. அந்த வாதை இந்த கோலை வச்சு அடிச்சு தானே தண்ணி ரத்தம் ஆயிடுச்சு. அதுக்கு இந்த கோலை போட்டும் போது தானே பாம்பாயிடுச்சு. இந்த கோல்ல தானே பெரிய விஷயம் நடந்தது. அப்புறம் செங்கடல் பிளக்கும் போது கூட இந்த கோலை தானே நான் பிடிச்சுக்கிட்டேன். அப்பதானே இந்த தண்ணி எல்லாம் பிரிஞ்சது. ஆகவே இந்த கோல் தேவனுடைய கோல். அப்படி இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு நான் நிக்கிறேன், நீ போயிட்டு சண்டை பிடினோன்னு அவங்களுடைய மானசீகத்துக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். ஆமா இல்லையா, நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ மோசே சொல்றாரு, நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். யார் அவர்கள்? ஆரோனும் ஊரும். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். வெத்திட்டாங்க வெத்திட்டாங்க. அமலேக்கியர்கள் தோத்து போய் ஓடிட்டாங்க. அமலேக்கியர்கள் ஒரு ஜாதி கேவலமானவங்க. கொஞ்சம் கூட ஒரு ஆம்பளத்தனம் இல்லாதவங்க. ஒரு முதுகெலும்புள்ள மீச வச்ச ஆம்பளை இப்படி செய்வானா? அமலேக்கியர்கள் ஒரு பெரிய ஜாதி. இருங்களேன், நான் கொஞ்சத்துல சொல்றேன் எவ்வளவு பெரிய ஜாதின்னு. கானானியர்கள் ஜாதியிலே ஒரு பெரிய ஜாதி அவங்க. யாரோட சண்டை பிடிக்க வராங்க? இத்தனை வருஷம் அடிமைகளா இருந்துட்டு யுத்தம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டத்தை அடிச்சு நொறுக்கிறதுக்கு பெரிய வீரங்க மாதிரி வாராங்க பட்டயத்தை எடுத்து. இவனா ஒரு ஆம்பளை, இவன் எல்லாம் இருந்தா வெக்கக்கேடு. ஆனா நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க, பாத்தீங்க தானே. அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றார், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி 14வது வசனம், இதை நினைவு கூறும் பொருட்டு. வாவ், மறக்காதீங்கடா உங்களோட மொத்த யுத்தத்தை. நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. மலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? சரிதானே? சரி. இப்ப இந்த அமலேக்கு ஒரு பெரிய ஒரு ஜாதின்னு சொன்னேன் இல்லையா? ஆனா அதை கொஞ்சம் நிரூபிக்கட்டுமா உங்களுக்கு? கானான் தேசம் உங்களுக்கு தெரியும். கானான் தேசம் அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இன்னைக்கு அதுதான் இஸ்ரவேலுங்கிற பேர்ல இருக்கு, இஸ்ரவேல் தேசம். ஆனா அந்த நேரம் கானான் தேசம். எத்தனை கானானிய இனங்கள் அங்க இருந்தாங்க? 64. அதுல எத்தனை பேரினங்கள் இருந்தன? 31. அந்த 31 பேரினங்களும் அந்த 31 பேரினங்களுடைய ராஜாக்களுடைய பட்டியலும் நமக்கு யோசுவா புத்தகத்துல இருக்கு. அந்த அத்தனை பேரினங்கள்லையும் இருந்த அந்த ராஜாக்களுக்கு பெயர்கள் இருந்தது. எல்லாருக்கும் தான் பெயர் இருக்கு. ஆனா அமலேக்கியர்கள் யாருன்னா அந்த அத்தனை பேரினங்கள்லையும் பெரிய இனம். நிறைய பேர் நினைக்கிறது பெலிஸ்தியர்கள் தான் பெரிய கூட்டம் அப்படின்னு. மற்றது கானானுக்குள்ள கானானியர்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. சில பேர் நினைக்கிறது கானானுக்குள்ள இருந்த கானானியர்கள் தான் பெரியவங்க, மற்ற எல்லாம் சின்ன சின்ன. ஆஹா, அமலேக்கியர்கள் தான் கானான்ல இருந்து பெரிய ஆளுக. எப்படின்னா, நான் ஒரு விஷயத்துல உங்களுக்கு நிரூபிக்கிறேன்.
இந்த கானானிய ராஜாக்கள் இருக்காங்க தானே. இப்ப ஏவியர்களுக்கு ஒரு ராஜா இருப்பார், எபூசியர்களுக்கு ஒரு ராஜா இருப்பார். அவங்கெல்லாம் அந்த பெயர்கள்லே இருப்பாங்க. ஆனா அமலேக்கியர்களுடைய ராஜாக்கள் மாத்திரம் ஆகாக்ங்கிற ஒரு ஒரு தலைப்பை வச்சுக்கிடுவாங்க. இப்ப வந்து நீங்க இதை பார்க்கலாம், எகிப்துல பார்க்கலாம். இப்ப எகிப்துல வந்து ஒவ்வொரு மன்னர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வேற வேற பேர். ராமசேஸ் இருந்தது, கோஃபு கோஃப்ரான் இருந்தது, மகாரினான் இருந்தது, டட்டான்காமன் இருந்தது. இப்படி அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. ஆனா ஃபகாவோ அப்படிங்கிற ஒரு பெயர்ல தான் அவங்க குறிப்பிடப்படுவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்ல பார்வோன். அப்ப பார்வோன் அப்படின்னா மகாராஜா அவங்களுடைய மொழியில. அந்த தலைப்புல இயங்குவாங்க. நீங்க ரோம மன்னர்களை பாருங்க. ரோம மன்னர்கள் காய்சர், காய்சர் யூலியூஸ், அதுதான் நாங்கள் ஜூலியஸ் சீசர்னு சொல்லுவோம். காய்சர் அகுஸ்டஸ், அகஸ்துராயன், அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் அப்படி சொல்லுவோம். அப்ப நீரோ, கேலிகுல்லா, இவங்களுக்கெல்லாம் சொந்த பேர் இருக்குது. வெஸ்பசியன், தீட்டஸ், இப்படியெல்லாம் பேர்கள் இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரு அவங்க ராஜாவாகும் பொழுது காய்சர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதுபோல கானானியர்களுடைய அந்த 31 பேரினங்கள்லையும் இந்த அமலேக்கு அப்படிங்கிற ஒரே இனத்தை சேர்ந்த மன்னர்கள் தான் மன்னர்களாகும் பொழுது அகாக் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சிருப்பாங்க. அங்க எகிப்துல பார்வோன் மாதிரியும், ரோமாபுரியில ரோம்ல ராயன், தமிழ்ல ராயன், காய்சர்னா ராயன், அந்த 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 மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அகாங்கிற அந்த பேர் கூட கானானிய மொழியில அதனுடைய அர்த்தம் என்னன்னா மேலான. நம்ம சொல்லுவோமே யோ ஹைனஸ், அந்த மாதிரி மேலான அப்படின்ட்டு. இப்ப ஒரு பயங்கர தீர்க்க தரிசனம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அதை நான் உங்களுக்கு சொல்லட்டா? யூடியூப்ல இருக்குது பாருங்க. பிலேயாமின் உரைகள்னு ஒரு ஒரு பிரசங்கம் என்னுடையது. பாலாக் வந்து பிலேயாம கூப்பிடுவாரு. அப்புறம் பிலேயாம் வரமாட்டேன் பாரு, ஆனால் அப்புறம் வருவாரு. சபிக்கிறதுக்கு வாயை திறந்தா ஆசீர்வாதம் தான் வரும். 5 வாக்கியங்கள் எடுத்து உரைக்கிறாரு. அதுல ஒரு வாக்கியத்துல நீங்க போனீங்கன்னா என்னாகமம் 24 வாங்களே, அதுல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி இவரு ஒரு ஒரு பயங்கர ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய, யாருடைய? இந்த இஸ்ரவேலர்களுடைய. என்னாகமம் 24:7. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். இப்ப தமிழ்ல உயருவான்னு அவன் இவன்னு வருது. பிறைய மொழியில அவன் கிவன் எல்லாம் கிடையாது, உயருவார் அப்படின்னு தான் இருக்கு. அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ராஜாங்கிறது ஒருமையில வருதா பன்மையில வருதா? அவர் இப்ப இப்ப இதுல அவர்களுடைய ராஜாக்கள் ஆகாகை பார்க்கலும்னு வருதா? இல்ல, ராஜா ஒருமையில வருது. இஸ்ரவேலுக்கு எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க? முழு இஸ்ரவேலையும் சவுல், தாவீது, சாலமோன் 3 பேர் ஆண்டாங்க. அப்ப அங்க 3. அதுக்கு பிறகு தேசம் 2ஆ பிரிஞ்சு வடக்கு ராஜ்யத்தை 19 ராஜாக்கள் ஆண்டாங்க. 19 3 22. தெற்கு ராஜ்யமாகிய யூதா ராஜ்யத்தை 20 ராஜாக்கள் ஆண்டாங்க. 22 20 எத்தனை? 42. அப்போ அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். தமிழ்ல உயர்வான். இந்த 42 ராஜாக்கள்ல யாரை பத்தி பேசியிருக்குது? சில பேர் நினைப்பாங்க தாவீதை பத்தியோ. இல்ல, இது உயர்வான் அல்ல, உயர்வார். யார் அந்த ராஜா? யார்? இஸ்ரவேலின் ராஜா இயேசு கிறிஸ்து. பிலேயாம் தன்னை அறியாமலேயே இயேசுவானவரை பத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னுடைய அந்த பிரசங்கத்தில் இருக்குது பாருங்க, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அப்படின்ட்டு ஒரு 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 பயங்கர ஒரு இருக்கு. 17வது வசனத்தை பாருங்க, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல.
ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பது, அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அப்படியா இப்படியா? அப்புறம் 19வது வசனம் பாருங்க, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். அப்புறம் பாருங்க 20வது வசனத்தை பாருங்க, அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன். முந்தி எழும்பினவன் என்ன? முந்தி எழும்பினவன் முத இஸ்ரவேல் அடிக்க வந்ததே அவன் தான். இஸ்ரவேலுக்கு எதிரிகளா முத வந்ததே அவன் தான். புரியுதா உங்களுக்கு? ஆமா தானே? ஏசாவினுடைய பேரண்டம்மா, ஏசாவினுடைய பேரன் தானே. ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். என்ன அருமையான தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்கு தெரியுமா? இயேசுவானவரை பத்தியும் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்ப அதுல என்ன இருக்கு தெரியுமா? இயேசுவானவரை பத்தி, அந்த ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வார். ஏன்? இவங்க போற இந்த கானான் தேசத்துல இவங்க 31 பேர் இனங்களை காண போறாங்க. 64 கானானிய ஜாதிகளை சந்திக்க போறாங்க. அந்த 31 பேர் இனங்கள்லையும் அதி உயர்ந்த ஒரு இனமா இருக்கிற அமலேக்கியர்களை பார்க்க போறாங்க. அந்த ஆகாக பார்க்க போறாங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஆகாகை விட பெரிய ராஜா இவர்களுக்கு வருவார் அப்படிங்கிறது தான் பிலேயாமினுடைய அந்த தீர்க்க தரிசனம். அப்ப பாருங்க, என்ன அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். அதை எஸ்தரும் மொர்தேக்காயும் நிறைவேற்றுறாங்க. சரி, இப்ப நம்ம இந்த 1 சாமுவேல் 15க்கு ஒருக்கா வருவோமா? நான் இந்த பாடத்தை என்னுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கேன். எங்கப்பா 2 மணி நேரத்துக்கு மேல போயிட்டோன்னு நினைக்கிறேன். கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க, அந்த நான் சொன்னதை சில பேரால ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். எது? இந்த 1 சாமுவேல் 15ல ஆகாக் ராஜாவை மட்டும் சவுல் மிச்சம் வைக்கல, இன்னும் கொஞ்சம் பேரையும் மிச்சம் வச்சிருப்பாரு. மற்றது அந்த ஆகாக்கு பெண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்களையும் அந்த எங்க வீட்டில் இருந்த சாஃபி நாய் மாதிரி அவங்க மூலமா அவனுக்கு பிள்ளை எல்லாம் பிறந்திருக்கும். இதெல்லாம் சில பேர், உங்களில் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். இல்லையே சுரேஷ், உன் பிரசங்கத்தை கேட்குறோம் தான், நீ ஓகே தான், ரொம்ப பெரிய கேவலமானவன் கிடையாது, இருந்தாலும் இந்த மாதிரி சொதப்பிரியே, நமக்கு தான் அப்பட்டமா பைபிளில் போட்டிருக்கேன் ஆகாக சாமுவேல் கொன்னுட்டாரு அப்படின்னு. திருப்பி ஒருக்கா ஓடுவோமா 1 சாமுவேல் 15க்கு? இந்த பைபிள் பொய்யே கிடையாது, இந்த பைபிள் பொய் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு சில விஷயங்களை நான் காட்டணும். இப்ப இந்த பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, சவுல் முழுக்க அடிக்கிறான்னு போட்டிருக்கு பாருங்க. 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிப்போமா? 1 சாமுவேல் 15ல. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருக்கிற அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தான். ஜனங்கள் யாவரையும், நல்லா பாருங்க, ஜனங்கள் யாவரையும் பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். அப்ப இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது? ஆகாகை மட்டும் உயிரோட பிடிச்சான், ஜனங்கள் யாவரையும். இப்ப அமலேக்கியர்கள் உலகத்துல கிடையவே கிடையாது. இந்த 8ஆம் வசனத்துக்கு பிறகு பூமியில இருக்கிற அமலேக்கியன் ஒரே ஒருத்தன் தான், அவன் ஆகாக் தான். ஆமாவா இல்லையா? பைபிள் போய் சொல்லாது தானே? இப்ப 32ல அந்த மிச்சம் இருந்த ஆகாகையும் சாமுவேல் கொண்டு போட்டாச்சு. அப்படின்னா 32வது வசனம் முடியும் போது உலகத்துல அமலேக்கியர்கள் கிடையவே கிடையாது. ஆமாவா இல்லையா? அப்படியா இருந்தா இன்னொரு கொஞ்சம் ஒரு 15 14 அதிகாரங்களுக்கு தாண்டி 30க்கு ஓடுங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:1. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாங்களை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டிருது. கொஞ்சம் 1 சாமுவேல் 15:8ல ஜனங்கள் எல்லாம் அமலேக்கியர்கள் எல்லாம் முடிஞ்சது, ஆகாக் மட்டும் மிச்சம் இருக்கிறாருங்கோ. 32வது வசனத்துல ஆகாகையும் சாமுவேல் போட்டு தள்ளிட்டாருங்கோ. அது அப்போ 1 சாமுவேல் 15ஓட அமலேக்கியர்கள் பூமியில இல்லை. ஆனா 30வது அதிகாரத்துல அமலேக்கியர்கள் சும்மா எங்கேயோ ஒரு ஓரத்துல பெட்டி கடை வச்சுக்கிட்டு இல்லை,
இவங்க வந்து சிக்லாக்குங்கிற ஒரு 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 நகரத்தையே அடிச்சு நாசம் பண்ணி அங்க உள்ள மக்களையும் தூக்கிட்டு போயிருக்கிறாங்களாம். எங்கேயோ இடிக்குதே. பைபிள் போய் சொல்லுமா? அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இதுகளை சாக்கிர் நாயக் மாதிரி ஆளுக கண்டாங்கன்னா கிளி கிளின்னு கிளிப்பாங்க. இந்த பாத்தியா பைபிள் பொய் சொல்லுது அப்படின்ட்டு. அப்ப ஒண்ணு இதுல ஏதோ நமக்கு புரிஞ்சுக்கிறல, 30ல நம்ம ஏதோ புரிஞ்சுக்கிறல, அல்லது 1 சாமுவேல் 15ல தான் ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிறல அப்படின்னு நமக்கு தோணும். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் 2 விஷயம் காட்டுறேன். அப்படியே இப்போ 1 சாமுவேல் 30ல தானே இருக்கிறீங்க. அடுத்த பக்கத்துக்கு திருப்புங்களேன், அடுத்த பக்கத்துக்கு திருப்புங்க, 2 சாமுவேலுக்கு வந்துருவீங்க. 2 சாமுவேல்ல அந்த கடைசி யுத்தம் நடக்குது. யாருக்கு? பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடக்குது. சவுல், யோனத்தான் இவங்கெல்லாம் பெலிஸ்தியர்களோட யுத்தம் பண்றாங்க. அப்படி யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நான் வசனத்துல இருந்து கொஞ்சம் 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 வாசிக்கிறேன். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்குக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு இப்ப என்னன்னா தாவீது அமலேக்கியரை முறியடித்து, என்னப்பா 15ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல்ல அமலேக்கியர்கள் முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. 30ஆம் அதிகாரத்துல சிக்லாக் அவங்க வந்து அடிக்கிறாங்கங்கிறீங்க. இப்ப 2 சாமுவேல் 1:1ல தாவீது அமலேக்கியரை போயிட்டு திரும்ப முறியடிச்சாருன்னு வாசிக்கிறீங்க. என்னங்க இது? அப்புறம் 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய் வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன என்று சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படியடா தெரியும் என்று தாவீது தனக்கு அறிவிக்கிற அந்த வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாக கில்போவா மலைக்கு போனேன். இவன் ஒரு ஜாதியால் தற்செயலா போகக்கூடிய இடம் இல்லைங்க கில்போவா. என்ன யாருக்கு இவன் காது குத்த வாரான்? இங்க பாருங்க, நீங்க இஸ்ரவேல்ல வாழ்றவங்களா இருந்தா அல்லது இஸ்ரேலுக்கு போறவங்களா இருந்தா, பெட்ஷான் இருக்குல்ல, பெட்ஷான்ல இருந்து நீங்க இப்படி மேல இப்படி பாத்தீங்கன்னா ஒரு அந்த மலை 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 இருக்கிற பக்கத்தை பாருங்க. இந்த பக்கம் இல்லை, அடுத்த பக்கத்தை பார்க்கணும். பார்த்தா இப்படி ஒரு மலை தொடர் ஒன்று பார்ப்பீங்க. அழகான மலை ஒன்று இருக்கும். அதில் இந்த காத்தாடியெல்லாம் வச்சுருக்காங்க, விண்மில்னு சொல்லுவாங்களே, அது தான் கில்போவா. இப்போ நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு போகணுமா இருந்தால் நீங்கள் அதுக்குன்னே போகணும். அது வந்து போற வார வழியில இருக்கிற ஒரு இடம் இல்லை. எவனும் தச்செல்லாம் அங்க போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதோட 2 தரத்தாருக்கு பயங்கர யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. வேற எங்க? அங்க இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும். அப்ப அந்த மலைக்கு போறவன் யாரா இருக்கணும்? இஸ்ரவேல் சார்பா யுத்தம் பண்றவனா இருக்கணும், அல்லது பெலிஸ்தியர் சார்பா யுத்தம் பண்றவனா இருக்கணும். இந்த 2 தரத்தாருக்கும் சம்பந்தம் இல்லாத 3ஆம் நபர் ஒருத்தர் அந்த ஏரியாவுக்கு சும்மா நாள்லயே போக மாட்டான். இந்த லட்சணத்துல யுத்தம் வேற நடந்துக்கிட்டு போவானா? இவர் சொல்றாரு, நான் தச்செல்லாம் போனேன் அங்க. அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார், தம்பி இங்க வா. அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். புரியுதா? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இஸ்ரவேலும் பெலிஸ்தியரும் யுத்தம் நடக்குது கில்போவா மலையில. அமலேக்கியம் ஒருத்தன் அந்த இடத்துல தற்செயலா போறானா? என்ன என்ன கீரை வாங்க போன இடத்துல தவறுதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டானோ? என்ன 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 இவன் லேசுப்பட்ட அமலேக்கியன் இல்லை. இங்க பாருங்க, இவன் வந்து ஒரு பெரிய ஒரு வீரனா இருக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க எல்லாம் கோழைகள்னு நான் சொல்லல, நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க யாரும் கோழைகள் இல்லை. ஆனா
யுத்தம் நடக்கிற இடத்துக்கு நம்ம சம்பந்தம் இல்லாம போயிட்டு பூர்வோம். அப்படி பூர்றதா தான் நம்ம யாரா இருக்கணும். இது சம்பந்தமான ஏதாவது பார்க்கறதுக்கோ அல்லது ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு நமக்கும் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கணும். இல்ல? புரியுது தான் நான் உங்களுக்கு சொல்றது. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இவன். அப்புறம் அவர் என்னை நோக்கி, "நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது" என்றார். சவுல்ட மனநிலையை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு வெட்கக்கேடு. எந்த இனத்தை அழிக்க சொல்லி அங்க 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரோ, அவங்கள்ல சில பேரை இவரை மிச்சம் வச்சு கடைசியில அவங்கள்ல ஒருத்தனையே பார்த்து என்னைய கொன்னு போடுன்னு கெஞ்சுற அளவுக்கு இவர் வீணா போயிட்டார். என்னுடைய அந்த பிரசங்கம் சவுல் ஏன் விழுந்தான் அப்படிங்கிற பிரசங்கத்துல சொல்லுவேன். ஆண்டவர் எதையாவது அழிச்சு போட சொன்னார்னா அழிச்சு போட்டுருங்க. மிச்சம் வைக்காதீங்க. ஏன்னா அப்புறம் நாளைக்கு அது எங்களை அழிச்சு போடும். அப்புறம் நான் உங்களுக்கு கதை தெரியும் தானே, தாவீது இவனையும் கொன்னுட்டு எல்லாம் பண்ணுவாரு. சரி, இப்போ 30ஆம் அதிகாரத்துல அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். 2 சாமுவேல் 1ல தாவீது அமலேக்கியர்கள் அடிக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்புறம் அதே அதிகாரத்துல சவுலை கொல்றதும் ஒரு அமலேக்கியன்னு பார்ப்போம். இப்போ இதை பார்த்தோம். இதெல்லாம் சவுல் தாவீது உங்களுடைய காலத்துல நடக்குது. அதையும் தாண்டி இன்னும் ரொம்ப காலத்துக்கு வருவோமா நம்ம? எசேக்கியா ராஜா காலத்துக்கு வருவோமா? வாங்களே 1 நாளாகமத்துக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 41ல இருந்து நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் முடிக்கிறேன். முடிச்சிருவேன். 41வது வசனம். பேர் பேராய் எழுதி இருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் அங்கே போய், எசேக்கியா ராஜா வந்து நம்ம ஏசாயா காலத்துல வாழ்ந்தவர். ஏசாயா கிமு 700களில் வாழ்ந்தவர். அப்ப நம்ம கிமு 700க்கு வந்துட்டோம். தாவீது காலத்துல இருந்து ஒரு 300 வருஷம் தாண்டி வந்துட்டோம். அங்க 1 சாமுவேல் 30, 2 சாமுவேல் 1 அதெல்லாம் தாண்டி ஒரு 300 வருஷத்துக்கு பிறகு நடக்குது இது. அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய அவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியலும் சேயீரும் மலை தேசத்துக்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியா இருந்தவர்களை மட்டங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். என்னய்யா இது? இன்னும் அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இப்பயாவது புரியுதா உங்களுக்கு? 1 சாமுவேல் 15 பொய் சொல்லல. 8ஆம் வசனத்துல சவுல் போய் அந்த அமலேக்கியர்கள் எல்லாரையும் அழிச்சது உண்மை. ஆனா ஆகாகை பிடித்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது ஆகாக் மட்டும் இல்லை. ஆகாக் அந்த 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 ராஜ என்ன சொல்றது, ராயல், அந்த அரச குடும்பத்தினுடைய அந்த முக்கிய நபர்களை மிச்சம் வச்சது. பைபிள் பிழை இல்லைங்க. நீங்க உண்மையான மேசோரெட்டிக் ஹெப்ரேய மொழியில நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க தெளிவா காணுவீங்க. காகீம், அதாவது அந்த ஆகாகியரை மிச்சம் வச்சான்னு தான் இருக்கும். நம்ம வந்து ஆகாகுங்கிற ஒரு ஆளை மிச்சம் வச்சான்னு பார்க்கணும். அப்ப என்னுடைய என்னுடைய ஆய்வுகளில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் அந்த ஆகாகியர் சிலரை மிச்சம் வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த கைதியா பிடிக்க கொண்டு வந்து போட்ட அந்த காலத்துல சில பெண்கள் கொடுக்கப்பட்ட அவங்களையும் இவருக்கு அற்பவதிகளாக்கி அப்படியும் அந்த ஆகாகினுடைய வம்சம் வந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லாம போனது உண்மை. அப்ப அந்த ஜிக்லாங்க அடிச்சது யாரு? 1 சாமுவேல் 30ல ஜிக்லாங்க அடிச்சது யாரு? அந்த மிச்சம் வைக்கப்பட்ட அந்த அந்த அரச வம்சத்தை சேர்ந்த அந்த வீரர்கள் கொஞ்சம் பேர் தான் வந்து அடின்னு அடிச்சு கொள்ள அடிச்சு இந்த சில பேரை கைதிகளை கொண்டு போனது. அவங்கள போயிட்டு திரும்ப தாவீதை அடிச்சு 2 சாமுவேல் 1ஆம் வசனத்துல திரும்பி வரும்போது தான் அந்த சவுலினுடைய மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த அமலேக்கியன் வரான். அப்புறம் எசேக்கியா ராஜாவின் காலத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். கடைசியில எஸ்தர் புத்தகத்துல
அந்த ஆகாகினுடைய அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த அந்த மிச்சம் இருந்த அந்த அந்த ஒரு கூட்டம் இருக்குது. அதுல தலைவனா இருந்தவன் வந்து ஆமான். அப்போ ஒருவேளை அமலேக்குங்கிற ஒரு தேசம் இருந்திருந்தா அந்த ஆமான் தான் ராஜாவா இருந்திருப்பான். அப்ப ஆமான் அப்ப எப்படி அழைக்கப்பட்டிருப்பான்? ஆகாக்னு அழைக்கப்பட்டிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அமலேக்குங்கிற தேசம் இருந்திருந்தா ஆமான் தான் அந்த நேரத்தில் இருந்திருக்க வேண்டிய ஆகாக். அப்ப அப்ப இன்னொரு விதத்துல சொல்ல போனா அந்த கடைசி ஆகாக கொன்னது மொர்தெக்காய். யார் அந்த மொர்தெக்காய்? பெஞ்சமின் கோத்திரத்துல கீஷின் வம்சத்துல அதே சவுல் வந்த அதே பெஞ்சமின் கோத்திரத்து கீஷின் வம்சத்துல வந்த சவுலினுடைய அந்த பரம்பரையில வந்த மொர்தெக்காய். ஆண்டவர் அங்க சாமுவேலுக்கு சொன்னாரு, சவுல் மூலமா ஆகாக் அழியணும்னு. அழியல. ஆனா அது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட 400 சுற்றம் வருஷத்துக்கு பிறகு 600 வருஷத்துக்கு பிறகு, அதாவது கிமு 483 பத்தி சொல்றேன் தான், ஆண்டவர் தான் செய்ய நினைச்சத சாதிச்சிட்டார். மொர்தெக்காய் மூலமா அன்றைய ஆகாகிய ஆமான அழிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப எஸ்தர் புத்தகத்தை நீங்க இனி வாசிக்கும் போது 1 சாமுவேல் 15 நீங்க வாசிக்கும் போது, யாத்திராகமம் 17 வாசிக்கும் போது ஒரு கொஞ்சம் கூடுதலான வெளிச்சம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஒருவேளை நீங்க என்னுடைய அந்த பூரிம்ங்கிற அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்காட்டி இதுக்கு பிறகு நீங்க ஒருக்கா கேட்டு பாருங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன். கர்த்தர் உங்களை அபரிமிதமா ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடத்துல உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். போயிட்டு வாங்க.